வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பாவக்காய் குழம்பு செய்ய போகிறோம். கசப்பு இல்லாமல் அதை எப்படி செய்யலாமன்றதை பாருங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பாவக்காய் குழம்பு சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ சமையலை தொடங்க போகிறேன். இது வந்து ஃப்ரெஷ் தேங்காயில் உடைச்சி எடுத்த இளநீ, தேங்காய் இளநீ, இதை தான் விட்டு சமைக்க போகிறோம். சட்டி ஆஞ்சிட்டது. இப்போ நாங்கள் வந்து தாளியத்துக்கு எண்ணெய் விடுவோம். எண்ணெய் சூடேறட்டும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்ப்போம். கொஞ்சம் பொரிஞ்சு வர கொஞ்சம் கடுகு சேர்ப்போம். வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்ப்போம். ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடுவோம். பாருங்க, வெங்காயம் இந்த பதத்தில் வதங்கி வர நாங்கள் இதுக்கு வந்து வெள்ளைப்பூடி சேர்க்க போகிறோம். பாருங்கள், வெள்ளைப்பூடி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதை சேர்த்தோம். அதோட ஒரே ஒரு க்ரீம் சில்லி எடுத்தேன்னா அதையும் போடுவோம். தாளியத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போடுவோம். இப்போ கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கிறேன் குழம்புக்கு. இப்போ வெட்டி வச்சு இந்த பாவக்காய் சேர்ப்போம். இப்போ பிறத்தி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர பாவக்காய் லைட்டாக வதங்கிக்கல நான் வந்து ஒரு ஃப்ரெஷ் தேங்காய் இளநீ எடுத்துக்கிறேன். பாருங்க, இளநீ வந்து வடித்து தும்புகளெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து விட்டு பாவக்காய் அவிக்க போகிறோம். இளநீயில் பாவக்காய் அவிக்க போகிறோம். பாருங்க, தேங்காய் வேண்டும் போது கடையில் முழு தேங்காய் வேண்டும் போது நல்ல இளநீ உள்ள தேங்காயாக வேண்டுங்க. அப்போதான் இளநீ கூட வரும். சில தேங்காய் சின்ன தேங்காய் இளநீ குறைவாக இருக்கும். பார்த்து பெரிய தேங்காய் பார்த்து எடுங்க. தேங்காய் வண்டிக்கில் எப்போவுமே தேங்காய்க்கு தானே கணக்கு, வெயிட்டுக்கு இல்லை தானே. அதனால் பெரிய தேங்காய் எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு லாபம் வரும். பூவும் கணக்க வரும், இளநியும் கூட வரும். இதோடு நான் வந்து இந்த கறிக்கு தேவையான அளவு பழப்புளி எடுத்து வச்சுருந்தேன். நான் புளி வந்து இப்போ இதுக்கு சேர்க்கிறேன். பாருங்கள், இப்போ இளநியும் புளியும் சேர்ந்த கரைசலில் வந்து தாளியத்தோடு சேர்ந்து பாவக்காய் அவியட்டும். பாருங்கள், பாவக்காயெல்லாம் அவிஞ்சு கொண்டு வருது புளி இளநியில். இப்போ நான் அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சுருந்தேன். அதே அதுக்குள்ளே சேர்த்து அவிய விடுவோம். தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்து அவியட்டும் பாவக்காயோட. பாருங்கள், பாவக்காயெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துருக்குது. இன்னும் அவியட்டுங்கிறது. இப்போ நாங்கள் இப்படியே இதுக்குள்ளே வந்து தேவையான அளவு உப்பும் தூளும் சேர்ப்போம். பாருங்கள், இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம். கிளட்டி விடுவோம். தூள் வந்து நான் 2 கரண்டி போட போகிறேன். இந்த தேக்கரண்டியால் விரட்டி விடுவோம். பாருங்கள், தக்காளியும் அங்கேருந்து வருது. இதெல்லாம் சேர்ந்து பாவக்காய் கசப்பு தன்மை வந்து எடுபட்டுரும். விரட்டி போட்டு மூடி அவிய விடுவோம். சந்திரா, இளநீ விடுறது பாவக்காய் கசப்பு தன்மை போயிடும் தானே, இருக்காதுன்னு தானே. அப்போ இளநீ விட இளநீ இல்லாட்டா என்ன செய்யலாம்?
அது எங்கட அம்மா முந்தி என்ன செய்யறவ சொல்லுங்க. முந்தி ஒரு ஸ்பூன் சுகர் போடுவா. கொஞ்சம் சீனி சேர்க்கிறவா? கடைசியில இறக்க போய்க்க செய்யறவா. இல்லைன்னு சொன்னா உங்களுக்கும் சில வழியில செய்யறது சுகர் இருந்தா கூடாது. அப்ப நான் கசப்பையே சாப்பிடலாமே சுகர் உள்ளாங்க. மற்றது இல்லைன்னு சொன்னா சின்ன துண்டு சர்க்கரை சேர்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு தெரியாமல் இருக்கணும், சின்னாக்களும் சாப்பிடணும்னு சொன்னால் சின்ன தொண்டு சர்க்கரை சேர்க்கலாம். மற்றபடி இறக்கிறது கொஞ்சம் முதல் சேர்த்திங்கன்னா நல்ல பாவக்காய் வந்து இனிப்பு பாவக்காய் மாதிரி இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இருக்கும். இளநீர் இல்லாட்டா கொஞ்சம் கசக்கும், அவ்வளோதான். பாருங்கள், குழம்பு வந்து கொதிச்சு நல்லா எண்ணெய் மேலே சுரந்தங்கிறது பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த டைமில் வந்து கொஞ்சமாக பால் சேர்க்க போகிறோம். பால் கணக்க தேவையில்லை, கரைக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்ப்போம். நாங்கள் அந்த பிளட்டி விட்டு கொஞ்சம் மற்ற விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு தேக்கரண்டி சர்க்கரை சேர்க்க போகிறோம் இதில். இப்போ நாங்கள் ஒரு தேக்கரண்டியை கூட சேர்க்கிறோம். கசக்காது, ஸ்வீட்டாக இருக்கும் பாவக்காய் கறி. கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்ப்போம் வாசனைக்கு. புரட்டி விடுவோம். பாவக்காய் குழம்பு நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உப்பு போட்டு சொன்னேன், நல்லாவே இருக்குது. சர்க்கரை போட்டது கசப்பே தெரியல. இளநீயும் சர்க்கரையும் போட்டால் கசப்பே தெரியல. ஓகே, கசந்தாலும் சாப்பிடல. அதான் பாவக்காய் கறி மருந்து நினச்சி தான் சாப்பிடணும். இது டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் இதான் எங்களுக்கு ரைஸுக்கு குழம்பு, வேறு குழம்பு வைக்கல. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்க. சுவை என்பது அளவற்றது. நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.